ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பிரெட் ரப்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், சுகரு, நட்ஸு, பிஸ்தா, பாதாம், முந்திரி 3 வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன், மில்க்கு, அப்புறம் ப்ரெட்டு வந்து நான் ஓரமாக இருக்கிறது எல்லாம் ப்ரௌன் எல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் மில்க் மேடு. இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ பிரெட் ரப்டி பண்ண போகிறோம். இல்லை ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் வரையும் மில்க் மேட் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கப்பில் ஒரு 1/2 கப்பு பால் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் அப்புறம் இந்த டீஸ்பூனில் 1 2 சுகர் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது அப்படியே நல்லா திக்காக ஆகும். இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணணும். நான் வந்து என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா செர்லாக்கும் ஆக்சுவலாக மில்க் பவுடர் தான். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்டு செர்லாக் வாங்கியிருக்கேன். நான் வந்து அதை ஆட் பண்ணி இது வந்து நல்லா இருந்துச்சுன்றதுனால நான் இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து மில்க் பவுடரே ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ப்ரெட்டோட ஸ்டஃபிங்கில் சாப்பிடும் போது. ஸோ வந்து நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக நம்ம அந்த மில்க் பவுடர் மில்க்லாம் ஊற்றவும் அந்த ஸ்டேஜுக்கு வரும். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடர் சும்மா சும்மா இந்த அளவு ஒரு கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே நல்லா இதாகி வர்றது. இந்த கலரில் ஏன் மாறுதுன்னா, நான் சொன்னேன்ல அந்த செர்லாக் வந்து நான் வந்து அந்த ராகி ஃப்ளேவர்டு வாங்கியிருக்கேன், அதனால் கலர் இந்த சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் மில்க் பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் தான் வரும். பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டாமல் அப்படியே வந்து திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பால் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ நம்ம அதை சிம்மில் வச்சு நம்ம வந்து நல்லா வந்து திக்னஸாக வரணும். இந்த இவ்வளோ ஹாஃபில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கால் இதுக்கு போகிற வரையும் நம்ம வந்து சுண்ட வைக்கணும். அப்படியே அந்த ஆடை வர அந்த ஆடையில் எடுக்க வேணாம். அந்த ஆடை அதிலே கலக்கி விட்டால் தான் அதுக்கு பேர் தான் ஆக்சுவலாக ரப்டி. அந்த ஆடை வந்து அந்த திரியாக வர்றது தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே அதுதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணலாம். நான் வந்து இப்போ என்கிட்ட இல்லாதனால அந்த லெமன் கலருக்கு நான் கொஞ்சம் கலர் போடுறேன். உங்களுக்கு நேச்சுரலாக வேணும்னா நீங்கள் வந்து சாஃப்ரான் போட்டுக்கலாம். நட்ஸு வந்து நான் வந்து எல்லாத்தையும் பிஸ்தா, பாதாம், முந்திரி 3மே வந்து நான் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் அதிலே நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த அளவு டீஸ்பூன் சுகரில் நான் வந்து 4 to 6 ஸ்பூன் வந்து சுகர் போடலாம். நல்லா நார்மல் சுகர் போதும் அப்படின்றவங்க 4 ஸ்பூன் போட்டால் போதும். நான் வந்து கொஞ்சம் இனிப்பாகவே வேணுங்கிறனால நான் 6 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் அதே மாதிரி ஒரே ஒரு பிஞ்சு இது நீங்கள் போட்டு நல்லா இது பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா பொங்கி வரணும். அது அப்படியே திக்காக ஆகும். அப்படியே அந்த ஆடெல்லாம் சேர்ந்து நம்ம இந்த பால் வந்து வச்சு நல்லா பாருங்கள்
நான் வந்து 1 லிட்டர் பால் ஊற்றி வச்சுருங்க. ஆக்சுவலாக இது வந்து 1/4 லிட்டர் பால் அளவுக்கு இது நல்லா திக்காகிடுச்சு. இது வந்து இன்னும் நம்ம வந்து ஆற வச்சோம்னா இன்னும் நல்லா வந்து திக்காகும். நம்ம சூடாக வேணும்னா சூடாகவும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம சில பேர் வந்து ஜில்லுன்னு ரசமலாய் மாதிரி ஜில்லுன்னு வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சா இதை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நார்மல் இதில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடும், அது நல்லா இருக்காது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுகர் சிரப் பண்ண போகிறோம். நம்ம வந்து அதை பிரெட் பால்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு குலாப் ஜாமுன் மாதிரி தான் நம்ம, அதனால் அதை சுகர் சிரப்பில் நம்ம முக்கி எடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இந்த கப்பு, இது வந்து 1 கப் அளவு, இது 1 கப்பு வந்து வாட்டரும், இதே கப்பில் 1 கப் சுகர். சுகர் சிரப் வந்து கம்பி பதம் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆனால் அந்த சுகர் கரைஞ்சால் போதும். இதுலேயுமே லைட்டாக நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் அந்த கலருக்காக. நான் வந்து கலர் வேண்டான்னு விட்டுட்டேன். ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். இது ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம 2 ஸ்டஃபிங் சேரும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு பால்கோவா ஸ்டஃபிங் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். குக் வித் கோமாளியில் வந்து கனி ஒரு ஸ்டஃபிங் பண்ணாங்க, அதுவும் நான் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அப்போ நான் வந்து அந்த ஸ்டஃபிங் தான் பண்ண போகிறோம். ஃப்ரூட் ஸ்டஃபிங். அதுக்கு 1 ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். கீ ஊற்றிட்டு இந்த கீலையே பனானாவை நல்லா இப்படி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பனானாவை நம்ம வந்து இதில் போட போகிறோம். அப்புறம் கட் பண்ண ஸ்ட்ராபெரி வந்து இதோட சேர்த்து நம்ம வந்து சாட்டே பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ராபெரி வந்து கிடைக்கல, அதனால நான் வந்து ஜெல்லிக்கு வந்து ஸ்ட்ராபெரி வந்து வாங்கி வச்சுருந்தேன், ஜெல்லி ஃப்ளேவர். அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரை நான் இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா போட்டு நம்ம அந்த நெய்யில் அப்படியே நம்ம வந்து இதை சாட்டே பண்ணணும். ஆக்சுவலாக நான் ஸ்ட்ராபெரி போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட் வரும். அது திடீர்னு நான் வந்து வீடியோ நான் வந்து பண்ணலான்னு ஐடியா பண்ணேன், கிடைக்கல. நாங்கள் ட்ரை பண்ணோம் நிறையா கடையில். ஸோ வந்து நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் வந்து லைட்டாக நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணுறனால உங்களுக்கு சுகர் அதில் இருக்காது, அதனால் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த ஜெல்லி ஃப்ளேவர் போடுறதுனால அதிலே சுகர் ஆட் ஆகிருக்கு, அதனால் நான் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். ஸ்மெல்லே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஐஸ்கிரீம் ஸ்மெல், ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரி வித் பனானா ஐஸ்கிரீம் ஸ்மெல் வருது. நான் ஆக்சுவலாக எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம் ஷாப்லாம் போனால் ஸ்ட்ராபெரி வித் பனானா இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பேன். அந்த ஃப்ளேவர் எனக்கு இப்போ கிடைக்குது. இதிலே லைட்டாக ஏலக்காய் பொடி வந்து 1 பிஞ்ச். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இது வந்தோடனே நம்ம பண்ண போகிறோம். அடுத்து அப்படின்னா நம்ம வந்து ரப்டி செஞ்சாச்சு, சுகர் சிரப் செஞ்சாச்சு, பால்கோவா செஞ்சாச்சு, நம்ம இன்னொரு ஸ்டஃபிங் ஃப்ரூட் ஸ்டஃபிங் செஞ்சாச்சு. அடுத்து நம்ம வந்து ப்ரெட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த 2 ஸ்டஃபிங்கையும் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரெட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா என்ன பண்ணிக்கலாம், நல்லா சப்பாத்தி ரோலர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மட்டும் நீங்கள் இதில் முக்கி எடுத்து அதை நடுவில் வச்சு பால் பிடிக்கலாம். அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். நான் வந்து அப்படியே வந்து டிப் பண்ணி அப்படியே டிப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அப்படியே அது அப்படியே இதாகிடும், ஸ்பாஞ்சாட்ட மாவாட்ட. நீங்கள் எக்ஸ்ட்ரா மில்க்லாம் வந்து அதுலேயே இது பண்ணிடுங்க.
இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் பால்கோவா வந்து பால்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, இந்த பாலை நீங்கள் இதுக்குள்ளே வச்சு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதில் வந்து வச்சு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இதை வந்து இல்லை நான் இன்னும் நல்லா பெரிய பால்ஸ் வேணும், நிறையா ஃப்ரூட் ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 ப்ரெட்டாக வந்து இது பண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா பாலையும் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம இப்படி வந்து பால் பண்ணி வச்சுட்டோம். இது நம்ம இந்த வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம வந்து இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா அப்படியே ப்ரௌன் கலர் ஆகும். ஃப்ரூட்டோட இப்போ நம்ம எடுத்து நம்ம இங்கே சுகர் சிரப் பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் நம்ம இதை போட்டுடலாம். இதை வந்து நம்ம அப்படியே டர்ன் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் இந்த சுகர் சிரப் வந்து இதாகிற மாதிரி. சும்மா ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஊறி இருக்கிறது தெரியும். ஊறினோடனே நீங்கள் அதை வந்து வேறு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். சுட்டு சிரப்பில் வந்து வச்சு எடுத்து நம்ம வந்து இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா அப்படியே குலாப் ஜாமுன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. எல்லாருக்கும் குட்டீஸ்க்கு வந்து ஸ்வீட்னாவே ரொம்ப பிடிக்கும். இது வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் வந்து ரொம்ப நல்லதும் தான். நிறைய இதில் வந்து நம்ம நட்ஸ்லாம் கலந்துருக்கோம், இதில் ஃப்ரூட்ஸ் கலந்துருக்கோம், மில்க்கு. அதனால் குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் குட்டீஸ்க்கு வந்து ஒரு ஸ்நாக்காக பண்ணித்தரலாம். நம்ம வந்து இந்த மில்க்கு வந்து நம்ம வச்சோம்ல நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். நான் சொன்னல நல்லா திக்காகிடுச்சு. நான் வந்து வெளியே அப்படியே ஃபேன் காற்றுல தான் ஆற வச்சேன். உங்களுக்கு ஜில்லுன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இது நம்ம அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே நம்ம பாதாம்லாம் டாப்பிங் மேலே வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுறதும் ஹாட்டாக சர்வ் பண்ணுறதும் உங்களுக்கு வேணுங்கிற டைப்பு. அவ்வளோதான், ரப்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.